பானிபூரி வாங்கி கொடுங்க. வாய் மேலே குத்துறேன். முதல்ல இவன் நம்பர்ல பிளாக் லிஸ்ட்ல போட்டு வைக்கணும். வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சு நம்ம வெரிஃபை பண்ணலாம். பரவாயில்ல, இன்னைக்கு 6 முட்டை கிடைச்சிருக்கு. எமோ வரேன். மா 6 முட்டை இருந்ததுமா. பரவாயில்ல, இன்னைக்கு ஓட்டிடலாம். முட்டை வேக வச்சு மீன் குழம்புல போட்டுடலாம். மாமா எனக்கு 2 ஆம்லேட் மட்டும் போட்டு கொடுங்கம்மா. அந்த 6 முட்டையை அப்படியே எடுத்து வைங்க. நான் வந்து டெய்லி எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஒண்ணு குடிப்பேன். யாரும் தொடாதீங்க. நீ குடிக்க போறியா? நீ முதல்ல காலையில 5 மணிக்கு எழுந்துரு, அதுக்கப்புறம் மற்றதை பத்தி யோசிக்கலாம். நாளைக்கு எழுந்துக்கிறேன் 5 மணிக்கெல்லாம். பார்க்கலாம். நீ வா, முட்டையை அவன்கிட்ட காமிக்காத. சுபி, அந்த பால் பாக்கெட் எடு. கட் பண்ணி வச்சிருந்தா கட் பண்ணாம இருக்காதுமா. ஏடி கட் பண்ணி வச்சிருந்தா அது மாதிரி காலி பண்ணலாம். கட் பண்ணாம இருக்கிறதா நாளைக்கு கூட வச்சுக்கலாம். சரிம்மா. முதல்ல காஃபி போட்டு குடிக்கணும், அப்பதான் மூளையே வேலை செய்யும். ஏன்னா தலையா வலிக்குது. இந்த பால் பாக்கெட் தான் கட் பண்ணியிருக்கு. இந்தாங்கம்மா. கொடு. நான் காஃபி போட்டு வைக்கிறேன். நீ போயிட்டு வாசல் பேக்கி குழம்பு வச்சுட்டு வா. ஏம்மா, நேற்றுலாம் மழை பெஞ்சதுமா, ஒரே ஈரமா இருக்குமா, எப்படிமா பெருக்க முடியும்? ஏடி நைட்டு லேசா தூரல் போட்டுதுரி. போய் பேக்கி குழம்பு வச்சுட்டா போ. அம்மா ஒரே சேரா இருக்குமா, அதெல்லாம் நான் கால் வைக்க மாட்டேம்மா. நீங்களே போங்கம்மா. சரி, எல்லா வேலையும் நானே செய்கிறேன். நீ என்ன பண்ண போற? அம்மா நான் காஃபி போட்டு வைக்கிறேம்மா. நீ காஃபி போட்டு வைக்கிறியா? நீ உன காஃபிலாம் போட தேவையில்ல, பால் வச்சுட்டு போறேன். போங்க அம்மா, பார்த்துக்கோ. சரிம்மா. வேலை செய்யாம இருக்கிறது என்னென்ன காரணம் இருக்கு அதெல்லாம் தேடி வைப்பாங்க, தவிர ஒரு வேலை செஞ்சு வைக்க மாட்டாங்க நமக்கு. பால் ஊற்றி வச்சுட்டேன், பொங்கிட்ட போது பார்த்துக்க பக்கத்துல நின்று. சரிம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் குழால வேற தண்ணி வந்துடும், அதை வரை பிடிக்கணும். பொங்குது பால் பொங்குது, பாட்டு சொல்லடியோ. என்னது பால் பொங்குதா? இல்லம்மா, சும்மா பாட்டு பாடினேன். இந்த தொடப்பத்தை எங்க வச்சேன்னு தெரியல. அங்க இருக்குது. பூவெல்லாம் நல்லா பூத்து இருக்கு. போதும் பேருந்து. இங்க வச்சா மழைலாம் வந்து நனையாது. இங்க இருக்கட்டும். லேசா காய்ச்சி வச்சுக்கலாம், கொஞ்சம் ஈரமா தான் இருக்கு தர. இந்த கோலம் மாவு எங்க வச்சா தெரியலையா? இங்க இருக்கு. இன்னைக்கு என்ன கோலம் போடலாம்? நம்மளுக்கு தெரிஞ்சது 4 கோலம் தான். ஒரு ஸ்டார் கோலம், ஒரு கம்பி கோலம், 4 புள்ளி கோலம், 5 புள்ளி கோலம். இதுக்கு மேலே நமக்கு தெரியாது. சரி, ஸ்டார் கோலமே போடலாம். போதும். இந்த பால் பொங்குற வாசனை அடிக்குது, என்னாச்சுன்னு தெரியலையே. சுபி, பால் பொங்குதா பாரு. இன்னும் ஒரு சத்தத்தையுமே காணோம். இந்த டம்ளர்ல நம்ம நல்லா கழுவி வைக்கலாம் கப்பல. அம்மா வந்தோடனே காப்பி போட்டு தருவாங்க. சுபி, என்னம்மா ஏம்மா அப்படி கத்துறீங்க? அங்க பாடி, அங்க பாரு, பால் மொத்தம் பொங்கி கீழே ஊத்தி இருக்கு. என்னடா பண்ணிருக்க நீ? ஐயோ பொங்குதே. இப்போ ஓடு. உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன், பால் பொங்காம பாத்துக்கோனே. நான் இவ்வளவு நேரம் பக்கத்துல தான் நின்னுட்டு இருந்தேன். தள்ளு, ஒரு வேலைக்கு பிரயோஜனம் கிடையாது. நான் என்ன பண்ணேன்? கப்பல தானே கழுவி வச்சிருந்தேன். தூரம் ஓடி போயிடு. அழ மட்டும் நல்லா கத்து வச்சிருக்கா. மரியாதையா ஓடி போயிடு. மரியாதை ஓடி போயிடு, அவ்வளவுதான். உன்னை ஒரு யுத்தம் போற மாதிரியே இருக்கு. ஸ்கூலுக்கு போயிட்டா நமக்கு தெரிய மாட்டேன், ஈஸியா போயிடுது. வீட்டுல இருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு, டைமே போக மாட்டேங்குது. நம்ம வேணா பெரியம்மா வீட்டுக்கு போயிடலாமா? ஆமா, நம்ம அம்மா எவ்வளவு பரவாயில்ல, பெரியம்மா இருக்காங்க பத்தியா நம்ம அம்மாக்கு மேல. ஆமாண்டா, நீ சொல்றது சரிதான்டா. சுபிக்கு காலையிலேயே நல்ல பூஜை விழுந்தது போல இருக்கு. என்னடி சொல்ற நீ? சதீஷ் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கான் பாரு. நம்ம அம்மாக்கு மேலே காலையில எடுத்து வாங்கிட்டு இருக்கா சுபிய. இந்த ஸ்கூல் லீவ் விட்டாலே இப்படி தானே, எல்லாருக்கும் பூஜை தான். ஆனா நம்ம அம்மா இன்னும் ஆரம்பிக்கல. வருவா இரு. இப்போ மணி என்ன ஆகுது? இன்னும் கட்டில் மேலே உட்காந்து நிக்கீங்களா? பாத்திர கல்ல எடுத்து வைக்காம. நம்ம வீட்டுல அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏம்மா, நாங்க எங்கம்மா பாயில படுத்துட்டு வந்தோம்? நாங்க பெட்டில் தான் படுத்துட்டு வந்தோம். ஆமா, அதுதான் தலைக்காணி. பெட்ஷீட்லாம் ஒழுங்கா அடிக்க வைங்க, மடிச்சு வைங்க பெட்ஷீட்லாம். சரிம்மா, நீ காப்பி போட்டு எடுத்துணுவாம்மா. எவ்வளவு நேரம் ஆகுதுமா இங்க முடிஞ்சு? ஆமா, இவ்வளவு பெரிய பிள்ளைங்க வளர்ந்து கூட நான் தான் காப்பி போட்டு எடுத்து தரணும். ஒரு நாளாவது அம்மாக்கு இந்தம்மா காப்பி குடி சொல்லிட்டு எழுப்பி கொடுத்துருப்பீங்களாடி. நான் தான் தினமும் எடுத்துட்டு வந்து உங்களை தலையாண்டு வச்சு எழுப்பணும். எந்த மணி ஆகுது, ஸ்கூல் டைம் ஆகுதுன்னு கத்தி அந்த காப்பி ஆறி போயிடும். காலையில டென்ஷன் வந்துடும் எனக்கு. அம்மா, நாங்க ஒரு நாளாவது ஃபோன் அலாரம் வச்சு நீ பார்த்துருக்கியம்மா? நீ தாம்மா எங்களோட அலாரம். நீ தான் வந்து கத்தி தான் எங்களே எழுப்புற. நீ தான் எங்களோட அலாரம். ரொம்ப கொழுப்புல தாண்டி இருக்கு உங்களுக்கு. மாமியார் வீட்டுக்கு போவீங்க பாரு, அப்பதான் என்னோட அருமை தெரியும் உங்க 2 பேருக்கும். அம்மா, நாங்க ஏமா மாமியார் வீட்டுக்குலாம் போறோம்? அப்படி சொல்றீங்க. நம்ம ஏன் அங்கெல்லாம் போனோம்? ஓ, காலை ஃபுல்லா இங்கே உட்காந்துக்கலாம்னு பாக்குறீங்களா? ஆமாம்மா,
இல்லைம்மா, நாங்கள் கல்யாணமே பண்ணிக்க மாட்டோம், உங்கள் கூடயே தான் இருப்போம். ஃபுல்லாக என் உயிரை எடுத்துன்னு நானே உங்களுக்கு வேலை செஞ்சு உட்காந்து இருப்பேன்னு பார்த்து நிற்கீங்களா? நம்மளை சூட்சுமத்தை அம்மா கண்டுபிடிச்சிட்டடி. நீங்கள் நினைக்கிறதுல கனவுல கூட நினைக்க நடக்காது, பார்த்துக்குங்க. அம்மா நாங்கள் நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் நிறைய சம்பாதிப்போம்மா. நாங்கள் எதுக்குமா கல்யாணம் பண்ணிக்கணும்? ஆமாம், ஏதோ ஒரு வீட்டில் போயிட்டு நாங்கள் எதுக்கு வீட்டு வேலை செஞ்சீங்க? ஒரு வாட்ச்மேனா ஒரு வேலைக்காரியா நாங்கள் எதுக்கு அங்கே இருக்கணும்? ஏண்டி பொண்ணா பிறந்தா எல்லாரும் கல்யாணம் பண்ணி மாமி வீட்டுக்கு போயிட்டாண்டி ஆகணும்? நீங்கள் பேசுறதுலாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. அம்மா உங்கள் காலம் வேற, இந்த காலம் வேறம்மா, எல்லாம் மாறி போச்சுமா. இப்படியே பேசிடுங்க, கடைசியில் அவ்வையார் மாதிரி கல்யாணம் ஆகாம சுற்றின்னு போறீங்க. அம்மா அதுக்கும் நல்லா ஜாலியான வாழ்க்கைதாம்மா. நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கங்க, பண்ணிக்காம போங்க. முதல்ல இந்த வீட்டில் இருக்க வேலையை வந்து செஞ்சேன்னு வாங்க. அம்மா அப்பா ஃபோன் பண்ணாரேன். பண்ணிட்டாரு, வந்து தரேன். இன்னைக்கு நான்வெஜ் சமையல் தானேம்மா? ஆமாம் ஆமாம், அதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை உங்களுக்கு. சும்மா கோச்சிக்காதீங்கம்மா. அப்போங்கம்மா வரோம். வேறு ஒருத்தர் வந்து எனக்கு பாத்திரம்லாம் பண்ணி கொடுங்க, ஒருத்தர் வந்து வீட்டை போயிருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க? நானா உன்னை வேணும்னு வெளுக்க போகிறேன். வேணாம் விடுங்கம்மா. ஓ, ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சு பிடிங்க, போங்க. 2 நிமிஷமா, நீங்கள் போங்கம்மா, வந்துடுறேன் பின்னாடியே. ரொம்ப செல்லம் கொடுத்து வந்து ரொம்ப தப்பாக போச்சு. எதிர்த்து பேசுறாங்க. ஏண்டி எல்லாத்தையும் வீடியோவை எடுத்துட்டியா? சதீஷ்க்கு அனுப்பிச்சி விடு. உங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் வித்தியாசமே இல்லைடா, 2 பேரும் ஒருத்தர் ஒன்று தான்டான்னு. அனுப்பிட்டேன், அவனை பார்த்துட்டு தான் இருக்கான். நான் போய் வீட்டை பெருக்கிறேன்பா. ஏய் நில்லுடி, நீ சாமான் தொலை, நான் வீட்டை பெருக்கிறேன். எந்த ஃபோனை பார்த்துனே உட்காந்து நான் போகிறேன்பா. ஐயோ, சாமான் தொலைக்க முடிக்க 1 மணி நேரம் ஆகும். யாரா சாமான் தொலைக்க முடியாது? நான் போய் தொடப்பத்தை மாதிரி எடுக்கிறேன். ஏய் நில்லுடி. போடே, நீ போய் சாமான் தொலைக்கடி. இன்னைக்கு அவளை என்ன பண்றேன் பாரு. சத்தம் போடாம அங்கே வேலை செய்யுங்க. இந்த அம்மா வேலை சும்மா இருமா. இந்த பெட்ஷீட்ல வேற மடிச்சு வைக்கலையே, எல்லாம் மடிச்சு வச்சுட்டு போகலாம். ஏன்னா அதுக்கு தர்மடி விடும். இங்க நம்ம தான் ஏமாந்தாலும் இருக்கும், எல்லா வேலையும் செய்ய விட்டுறாங்க நம்மளே. நேர்மமான பேரு பெருக்கத்து ஓடி போயிடுச்சு. காலில் போற சாக்ஸ் தூக்கி வந்து எங்க சொல்லி வச்சிருக்காப்ப. வீடு வசல்லாம் அம்மா பண்ணது அவ. அசில நான் தான் திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. அவ பெரிய பொண்ணா நான் பெரிய பொண்ணா? இது வேற உள்ளே போக மாட்டேது. காப்பி குடிச்சிட்டு கப்பை தூக்கி வந்து எங்க வச்சுட்டு போயிருக்காப்ப. எந்த வேலையும் செய்யாம கம்முன்னு இந்த இயற்கையையும் ரசிச்சு நிக்கலாம். வேலைலாம் முடிஞ்சிச்சா? ஐயோ, இந்த அம்மா தொலை வேற தாங்க வெளியே கத்த ஆரம்பிச்சிட்டாங்களே. இது வேணாமா, சாமான் துறைக்கு வந்து மற்ற வேலை பார்க்கலாம்.